ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் இளைஞர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் நீட் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கிற தமிழர்களின் கோரிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட் கிடைப்பது குதிரை கொம்பாக உள்ளது. இதனால் நீட் தேர்வு நடத்தப்படும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மருத்துவ கனவுகளை கொண்ட மாணவர்களின் தற்கொலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள் உயர் படிப்புக்கும் நீட் தேர்வு இருந்தாலும் தமிழக மாநில தொகுப்புக்கான இடஒதுக்கீட்டிலும் ஒன்றிய அரசு கை வைக்க திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறது. தமிழர்களின் உழைப்பையும் உரிமையையும் தொடர்ந்து சூறையாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 79 அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் 13,050 மருத்துவ இடங்கள் உள்ளன. அதில் 39 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5,250 MBBS மருத்துவ சீட்டுகள் உள்ளன. மேலும் MS மற்றும் MD முதுகலை மருத்துவ படிப்புக்கு அரசு கல்லூரிகளில் மட்டும் 2,780 மருத்துவ இடங்கள் உள்ளன. உயர் சிறப்பு சிகிச்சை படிப்புக்கான MCH, DM போன்ற படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் மொத்தம் 430 மருத்துவ இடங்கள் உள்ளன. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி PG மருத்துவர் படிப்புக்கான அரசு மருத்துவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு சற்று வேறுபாடாக உள்ளது. தமிழக அரசு மருத்துவர்கள் பல கட்ட போராட்டங்களை செய்து இந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புக்கு மாநில இடப்பங்கீடு மூலமாக 50% இடஒதுக்கீடு பெற்றுள்ளனர். தற்போது இந்த 50% இடஒதுக்கீட்டில் தான் சிக்கலை எழுந்துள்ளது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே மாநில ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவர்களை கொண்டு நிரப்ப முடியாத சூழல் நிலவி வந்தது. இதனால் அரசு மருத்துவர்களுக்கு தலா 50% மாநில இடஒதுக்கீட்டில் நிரப்ப முடியாத இடங்கள் அனைத்திற்கும் ஒன்றிய அரசு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை குறைத்து நிரப்பி வந்தது. இதனால் தமிழக மருத்துவ மாணவர்களுக்கு கிடைக்காமல் இந்த இடங்கள் மற்ற மாநில மாணவர்களுக்கு கிடைத்து வருகிறது. இப்படியாக மாநில இடஒதுக்கீடு பறிபோனது. இது தொடர்கதையாகி வருகிறது. 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் 2026 151 இடங்களையும் பெற ஒன்றிய அரசு திட்டமிட்டதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்ப்பை பெற்றது. அரசு மருத்துவர்களுக்கு மாநிலத்திற்கான 50% மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. அந்த இடம் நிரப்பப்படவில்லை என்றால் அது பொது பட்டியலில் எடுத்துக் கொள்ளப்படும் எனும் விதிகளோடு இந்த உத்தரவை பெற்றுள்ளனர். ஏன் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புக்கு அரசு மருத்துவர்கள் முனைப்பு காட்டுவதில்லை என்றால், ஏற்கனவே இவர்கள் அரசு பணியில் உள்ளதாலும் மேலும் உயர் படிப்பு படித்தவுடன் அந்த படிப்பிற்கான இடங்கள் சிறப்பு மருத்துவத் துறையில் இல்லாததால் வேறு பொது இடத்தில் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் போதிய பதவி உயர்வு இல்லாததாலும் பெரும்பாலான அரசு மருத்துவர்கள் உயர் சிகிச்சை மருத்துவ படிப்புக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. 50% இடஒதுக்கீட்டை பெற முனைப்பு காட்ட வேண்டுமென்றால் அரசு முதலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக உள்ள துறைகளான கேன்சர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி, கார்டியோ சர்ஜரி, கிட்னி சர்ஜரி இப்படி பல துறைகளுக்கும் கூடுதலாக பேராசிரியர்கள் இடங்களை உயர்த்தினால் அரசு மருத்துவர்கள் பதவி உயர்வுக்காகவே இது போன்ற தேர்வுகளை எழுத முன் வருவார்கள். இது போன்ற எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லாமல் வெறுமனே அரசு மருத்துவர்களை படிக்க வைப்பது இயலாத காரியமே. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முந்தைய அரசு செய்த தவறால் இந்த நிலை என்றும் நாங்கள் மீண்டும் அதை மீட்டெடுத்துள்ளோம் என்றும் மார்த்தட்டிக் கொள்கிறார். மாநிலத்தில் உள்ள அரசு பணியில்லாத மருத்துவர்களுக்கு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை இவர் பெற்று தரலாமே என்கிறார்கள் மருத்துவர்கள். நீட் விதிவிலக்கு பெறாததால் தமிழக மருத்துவக் கல்லூரி இடங்களை கோட்டை விட்ட தமிழகம் தற்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தக்க வைப்பதற்கான முன் யோசனை இல்லாமலும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பிலான வழக்கறிஞர்கள் சரிவர வாதத்தை முன்வைக்காததாலும் அதையும் கோட்டை விட போகிறதா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.